இன்றைக்கி நம்ம எது வரைக்கும் போகிறோன்னா இந்தா இவங்களை குளிப்பாட்டுறதுக்காக போகிறோம் வாய்க்காலுக்கு. பாருங்க அழுக்கு சாமியாராக இருக்கிறாங்க. இவ பேர் ரெமோ, இவ பேர் ஆரியா. ஆரியா மேலே தான் நிறையா குப்பையாக இருக்குது, பூச்சியாக இருக்குது. மம்மி வந்துட்டாங்க, கேளு. பைக் கிளம்பியாச்சு. பாருங்க இந்த புள்ள மேலே ஏறும். வா கம் 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 கம். நீ வரியா சின்ன குஞ்சு? இங்கே ஒரு குஞ்சு ஏறி உட்காந்தாச்சு. காணுமே, ஃபுல்லாக பூச்சிகளாக இருக்குது. மருந்து போட்டு இப்போ நம்ம குளிப்பாட்ட போகிறோம். அது இங்கே பூரா இங்கே பாருங்களேன், இங்கே மரம் செடி கொடியாக இருக்கா. அந்த பக்கம் அப்படியே மலை, அந்த மலை, அதனால் கொஞ்சம் நிறைய ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கிறனால நிறைய பூச்சிக்கு வருது. பாருங்களேன் எவ்வளோ பெருசு. இங்கே பாருங்க எவ்வளோ பெருசு. பிச்சை எடுக்க வேணாம், அங்கே போய் மேலே எல்லாம் பவுட்ரு போட்டுவிடுவோம். பிச்சை எடுத்தால் பாவம் அவங்களுக்கு ரத்தமாக வருது. நிறைய பூச்சி வந்துருச்சு. சின்ன குஞ்சு வா கம் ஜம்ப் ஜம்ப் ஜம்ப்மா பா. ஏய் போலாமா? சரி, இந்த ஆள் ஆறு பிடிப்பா, இந்த ஆள் ஆறு பிடிப்பா. ஏய் எப்படி வழி இங்கே ஏரியாக்குள்ளே ஓட்டியிருக்க, ரோட்லக்கு என்ன போய் குதிச்சிட்டானா? சிவா ரோடு வரைக்கும் போகலாம், அப்புறம் வாங்கிக்கோ. உட்காருமா, உட்காந்துக்கோ. அவளுக்கு நெருக்குதாட்டிருக்கு. போலாம்ல, பேக் எதுவும் உரசல கீழே. சின்ன படுத்துக்கோ ஒரு சில நேரத்தில் அழகா. அது முன்னாடி இது வச்சிருக்கிறேன்னா அந்த கேமரா இது பாக்ஸு. ஏய் இங்கெல்லாம் ஓகே, ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆமே இங்கே விழுந்துருப்பாடி, இங்கே விழுந்துருப்பா. இப்போ ரெமோ கொஞ்சம் விழுந்திருக்கும். நம்மளையா? நீ தைரியமா உட்காரு ஏஞ்சல். அதா பாத்தியா, ஒன்று கூடிட்டாங்க ஐயா, ஒன்று கூடிட்டாங்க. நிறுத்தினா ஓடிடுவாங்க. அக்கால ஓடிடு. இது பார்த்துருக்கியா? அது இதுக்கு மேலே ஹெல்மெட்டை இறக்கி விட்டு மங்களத்துறை அவ்வளோதான். இதுக்கு மேலே ஹெல்மெட் கண்ணாடி இறக்கி விட்டு இதிலேருந்து வாய்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். எக்கோ அடிக்குதா இல்லை நல்லா கேட்குதா, எப்படி கேட்குதுன்னு பார்க்கணும். காற்று எப்படி அடிக்குதுன்னு பார்க்கணும். ஆமே ஆத்தி ரோடு நல்லா தானே இருந்துச்சு ஏஞ்சல், ஓரளவுக்கு நல்லா தானே இருந்துச்சு ரோடு. ஏன் இப்படி அந்த கல்லெல்லாம் கொட்டிக்கிறாங்க? கொஞ்சம் லூஸ் விட்டுருமா, உட்காந்துருவா. உட்காந்துட்டா, இப்படி உட்காந்துட்டா போதும். பாருங்க நண்பர்களே, உங்கள் ஒரே ஆடுகளாக வருது. எப்படி வீடியோ தருதுன்னு தெரில. இப்படி வச்சாதான் வானம் தெரியும்னு நினைக்கிறேன். வானம் தெரிஞ்சால் ஹேண்டில் பார் தெரியுமான்னு தெரில. நான் கொஞ்சம் தலையை சைடாக வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா ரெமோவே பாதி இதை மறைச்சிக்கும் ஆக. இங்கே பாரு, அடுத்து கரும்பு விவசாயம் பண்ணிட்டாங்க. அன்றைக்கி மொதல் நாள் இப்படி வர வயசோ கரும்பு வளர்ந்துருந்துச்சு. 2வது நாள் வர எல்லாம் வெட்டிட்டாங்க, அறுவடை பண்ணிட்டாங்க. இப்போது அடுத்து மறுபடியும் வெள்ளாமல் ஓட்டாச்சு. எது என்ன செடி தெரியலையே, ஏதோ கீழா நெல்லி மாதிரி இருக்கு ஒரு ஆங்கிளில். அதான் அங்கேயும் துணி துவைக்கிறாங்கடி. கிடைக்கும் 1 2 1. இங்கே சுடுகாடு, அதுக்கப்புறம் அப்படியே ஆறு. ஆஹா ஏரா, நோ 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 நோ
ஆத்தி என்ன குளிக்க வந்திருக்காங்க அப்படின்னா இறங்க 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 பார்த்துறங்க இங்கே பாரு அடுத்து கரும்பு விவசாயம் பண்ணிட்டாங்க. அன்னைக்கு முத நாள் இப்படி வர வயசோ கரும்பு வளர்ந்துருந்துச்சு. 2வது நாள் வர எல்லாம் வெட்டிட்டாங்க, அறுவடை பண்ணிட்டாங்க. இப்போது அடுத்து மறுபடியும் வெள்ளாமல் ஓட்டாச்சு. எது என்ன செடி தெரியலையே, ஏதோ கீழா நெல்லி மாதிரி இருக்கு ஒரு ஆங்கிளில். அதான் அங்கேயும் துணி துவைக்கிறாங்கடி. கிடைக்கும் 1-2. பார்த்தீங்கன்னா நல்லா காற்றடிக்குது. காற்றடிக்கிறதோட விளாக் பண்ணுறோம். எந்த மாதிரி காற்றடிக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வைசர் அந்த கண்ணாடியை மூடிட்டு காற்று எந்த மாதிரி வருது, வின் நாய்ஸ் அடிக்குதான்னு சொல்லி பார்க்கணும். அப்புறம் வண்டி இன்ஜின் சவுண்டு இதெல்லாம் வச்சு பேசுகிறது கேட்குதான்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ ஆப்போசிட்டில் காற்றடிக்குது. இப்போது கரெக்டாக அந்த ஹெல்மெட்டை மூடி, அதாவது ஹெல்மெட்டு வைசர் கண்ணாடி மூடிட்டு பார்ப்போம் எப்படி தெரியுதுன்னு. அதே போல் பேசுகிறது நல்லா கேட்குதான்னு பார்க்கணும். அந்த மருந்து சரியாக கேட்க மாட்டேங்குது தோழர்களே. அதனால் புதிதாக ஒரு இது வாங்குறதுக்கு போயிட்டுருக்கோம். இது மருந்தும் அப்புறம் பழசு ஒரு வீட்டில் ஒன்று இருக்குது. பழசு மீன்ஸ் அது நேற்று தான் ஓப்பன் பண்ணி அடித்தோம். அதையும் எடுத்துகிட்டு வந்து அதை ஸ்ப்ரே பண்ணணும். அது ஒரு கேனும் ஒரு இதுவும் இருக்கும் பம்ப் மாதிரி, அதை வச்சு ஸ்ப்ரே பண்ணி பார்க்கணும். ஏன்னா நேற்று வீடு ஃபுல்லாக அடிச்சுட்டோம். இருந்ததெல்லாம் கொஞ்சம் செத்து விழுந்துருச்சு. உள்ளே இருந்ததெல்லாம் வெளியே கிளம்பி வந்துச்சு அது அடித்தோடனே. இப்போது புதுசு மறுபடியும் வேறு ஒரு 10 ரூபாய்க்கு இல்லை 20 ரூபாய்க்கு எதாவது எறும்புடி இருந்தால் அதையும் வாங்கிட்டு வரணும். வாய்ஸ் எந்த மாதிரி கேட்குதுன்னு தெரியலையே. ஹசன் கேட்குதா, எக்கோ அடித்த மாதிரி கேட்குதா, இல்லை நல்லா கேட்குதா, எதுவும் தெரில. பார்த்தீங்களா குட்டி கொஞ்சம் நம்மளை பார்த்து கத்துறாங்க. ஏய் நான் எதுவுமே பண்ணலையே. நான் எதுவுமே பண்ணலைங்க. அது விண்டு நாய்ஸ் அடிக்குதான்னு தெரில. பார்த்தீங்களா குட்டி கொஞ்சான்ஸ். வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த ஆங்கிள் எப்படி இருக்குது, ரோடு தெரியுதா தெரில. இந்த ஆங்கிள் தான் ரோடு மேலே வரைக்கும் தெரியுது. ஆனால் இங்கே கை வச்சுருக்கிறது தெரியுதா இல்லையான்னு தெரில. இந்த கை கொஞ்சம் அளவுக்கு தான் இப்படி தெரியணும். நான் எதிர்பார்க்குறது அதுக்கு ஹேண்டில் பார் தான் முன்னாடி இருக்கணும், வானத்தோடு தெரியணும். அப்படியேன்னு ரவுண்ட் அடிச்சு நண்பர்களே. அங்கே ஒரு மலை இருக்குது நண்பர்களே, பெருமாள் மலை. அந்த மலைக்கிட்ட போகும் நண்பர்களே. எத்தனை இல்லை இங்கே தான் எல்லாம் வாழுதுகளாட்டிருக்கு. இதுக்கப்புறம் உணவு இந்த வயல் சார்ந்த இடத்தில் எலிகள் அதிலெல்லாம் பிடிச்சிட்டிங்க போல். அதுக்கு அங்கே பக்கத்துலேயே அந்த வாய்க்கால் போகுது. அதில் மேபி ஏதோ 1-2 மீனுங்க வரும். இல்லை செத்து போன மீனோ ஏதாவது பார்த்ததுன்னா, அதான் சொல்லுவாங்களே கழுகு பார்வையில் பார்ப்போம். இந்த கழுகு அதில் பார்த்து எடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அப்பான் டைம் ஒரு பாம்பு பிடிச்சிட்டு போனது வேணால் இதில் நான் பார்த்துருக்கேன். மற்றபடி எதுவும் பெருசாக பார்த்ததில்ல. இப்போ வாங்கிட்டு போகிற இதுலையாவது கொஞ்சம் சீக்கிரம் பூச்சிகள்லாம் சாகணும்ப்பா.
அண்ணன் ஒருத்தர் மீன் பிடிக்கிறவர் பாருங்க. மீன் கிடச்சது என்னன்னு தெரில. நான் அந்த மலைக்கு போக நண்பர்களே. ஏன் என்னாச்சு?